ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஜிடிஆர்பி அண்ட் டெய்லி 10 கொஸ்டின் தாங்க பார்த்துட்டு இருந்தோம். அதில் நம்ம தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 39வது கேள்வி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 6வது யூனிட்டை நம்ம வந்து முடிக்கிற தருவாயில் வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக். இதுல இருந்து ஒரு கேள்விகள் வரலாம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்குங்க. ஓகேங்களா? அகப்பொருள் இலக்கணத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து இருக்கும். அது 2 மார்க்லையும் வரலாம், 1 மார்க்லையும் வரலாம். இதனால ஒரு கேள்வி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம லாஸ்ட் வீடியோ ஒரு கேள்வி கொடுத்தோமோ அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க. வருணன் எந்நிலத்திற்குரியது. ஸோ வருணன் வந்து எந்நிலத்திற்குரிய தெய்வம் அப்படின்றத வந்து நம்ம வந்து கேட்டிருந்தோம். வருணன் வந்து எந்த நிலத்திற்குரிய தெய்வம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வருணன் எந்த நிலத்திற்குரியதுங்க? வருணன் வந்து நெய்தல் நிலத்திற்குரியது. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ குறிஞ்சியை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா முருகன், முல்லையை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா திருமால், மருதத்தை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன். ஓகேங்களா? மருதத்தை பொறுத்தவரையில இந்திரன். ஸோ பாளையை பொறுத்தவரையிலும் கொற்றவை அப்படின்றதா வந்து தெய்வங்களா வந்து இருக்குங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து நெய்தல் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஸோ இந்த வீடியோக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம் பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நெய்தல் நிலத்துடன் தொடர்பற்றது எது? நெய்தல் நிலத்துடன் தொடர்பற்றது எது? ஸோ இங்கே கொடுக்கப்பட்டதுல எது நெய்தல் நிலத்தோட தொடர்பட்டது? ஸோ அப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? அங்கே வாழக்கூடிய மக்களை தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்போ நெய்தல் நிலத்துல வாழக்கூடிய மக்கள் யாருன்னா சேர்பன், பரதன், பரத்தியர். யாருங்க? சேர்பன், பரத்தன், பரத்தியர். இவங்க தான் வந்து நெய்தல் நிலத்துல வாழக்கூடியவங்க. எய்னர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாலை. ஸோ பாலை நிலத்துல வாழக்கூடிய மக்கள் தான் எய்னர், எய்ட்ரியர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மருதமா இருந்தா ஊரன், உழவர், உழத்தியர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. முல்லையா இருந்தா தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. குறிஞ்சியா இருந்தா வெப்பன், குறவர், குறத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அழைக்கப்படுவாங்க. ஓகேங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? இங்க எய்னர் தான் பொருந்தாம இருக்கு. அது பாலைத்திணைக்குரியது. அடுத்த 2வது கேள்வி பார்க்கலாம். செந்நெல் மற்றும் வெண்ணெல் எதுங்க? செந்நெல் மற்றும் வெண்ணெல் ஆகியவை எந்நிலத்திற்கு உரியது. செந்நெல் மற்றும் வெண்ணெல் ஆகியவை எந்த நிலத்திற்கு உரியது? ஸோ ஒவ்வொரு நிலத்திற்குரிய அந்த உணவுப் பொருட்கள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல செந்நெல், வெண்ணெல் அப்படின்றது எந்நிலத்திற்கு உரியது அப்படின்னா என்னங்க? நெய்தல் நிலத்திற்குரியது. சாரிங்க, மருத நிலத்திற்குரியதான் இதுக்கான ஆன்சர். ஸோ சீதா வந்து இதுக்கான ஆன்சர். ஏன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்றது மருதம் தான். ஸோ அங்கதான் செந்நெல்லும் வெண்ணெல்லும் வந்து விளையப்படக்கூடியதா இருக்கும். நெய்தல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்றதுனால ஸோ மீன் மற்றும் உப்பு அப்படின்றத வந்து நெய்தல் நிலத்திற்கு உரியது. குறிஞ்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும் அப்படின்றதுனால மலைநெல் மற்றும் திணை இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும். குறிஞ்சி அப்படின்றது வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்றதுனால மலைநெல் மற்றும் திணை வரும். முல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காடும் காடு சார்ந்த இடம் அப்படின்றதுனால வரகு மற்றும் சாமை வருங்க. ஓகேங்களா? ஸோ டைம் ரிப்பீட் பண்ணிடுற பாருங்க. ஸோ குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடம் அப்படின்றதுனால மலைநெல் மற்றும் திணை வரக்கூடியதா இருக்கும். முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா வரகு மற்றும் சாமை வரக்கூடியதா இருக்கும். மருதம் பொறுத்தவரைக்கும் வயலும் வயல் சார்ந்த இடம் அப்படின்றதுனால செந்நெல், வெண்ணெல் இங்கதான் வரும். நெய்தல் அப்படின்றது கடலும் கடல் சார்ந்த இடம் அப்படின்றதுனால மீன் மற்றும் உப்பு பொருட்கள் அங்க வரும். ஓகேங்களா? இதே பாளையா இருந்தா அங்க வந்து எதுவுமே இல்லைங்க. சூறையாடப்படக்கூடிய திருடப்படக்கூடிய பொருட்கள் தான் வந்து பாளையில வரக்கூடியதா இருக்கும். அடுத்து எருமை மற்றும் நீர்நாய் எந்நிலத்திற்குரியது. பாருங்க, விலங்குகள் ஒரு திணையில் இருக்கக்கூடிய விலங்குகள் இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பாக்குறப்ப எருமை மற்றும் நீர்நாய் அப்படின்றது எந்நிலத்திற்குரியது அப்படின்னா சூப்பர், மருத நிலத்திற்குரியது. எருமை, நீர்நாய் எந்த நிலத்திற்குரியதுங்க? மருத நிலத்திற்குரியதுதான். ஸோ குறிஞ்சியை பொறுத்தவரையில வந்து பார்த்தோன்னா புலி, கரடி, சிங்கம் வரும். முல்லையை பொறுத்தவரையிலும் முயல், மான், புலி இது வரக்கூடியதா இருக்கும். அடுத்து மருதம் அப்படின்றது எருமை, நீர்நாய் இங்க பார்த்தோம். நெய்தல் அப்படின்றது கடலும் கடல் சார்ந்த முதலை, சுறா இது வரக்கூடியதா இருக்கும். பாலை அப்படின்றது வள்ளி இருந்த யானை. ஓகேங்களா? பாலையில வந்து அந்த அளவுக்கு உணவு கிடைக்காதுன்னா வள்ளி இருந்த யானை அப்படின்றது வரக்கூடியதா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மீண்டும் தவறானது எது? ஸோ இங்க பூ இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் மற்றும் பூல இருந்தா வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. இங்க நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூல இருந்தா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ குறிஞ்சி வந்து தோன்றி தவறுங்க. ஏவே இங்க தவறா இருக்கு. ஏன்னா குறிஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மற்றும் காந்தல் என்ன வரணுங்க? குறிஞ்சி மற்றும் காந்தல் வரணும். முல்லை தான் வந்து தோன்றி மற்றும் முல்லை. முல்லையும் தோன்றியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை திணைக்குரிய ஒரு பூ வகைகள். மருதம் அப்படின்றது வந்து செங்கழுந்து மற்றும் தாமரை. அப்ப இது கரெக்ட் தான். பாலை அப்படின்றது குறவம் மற்றும் பாதிரி. பாலை வந்து குறவம் மற்றும் பாதிரி. இதுவும் கரெக்ட் தான்.
ஓகேங்களா. ஸோ நெய்தல் அப்படின்னா என்ன வருங்க, தாழை மற்றும் நெய்தல்னு வரணும். ஸோ அப்போ இது நம்ம ஆப்ஷன் கூட இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. அப்போ இங்க எது தவறா இருக்கு, குறிஞ்சி தான் தவறா இருக்கு. குறிஞ்சினா குறிஞ்சி மற்றும் காதல்னு வந்திருக்கணும். முல்லை தோன்றி அப்படின்றது முல்லை திணைக்குரியது. அடுத்து பொறுத்துக, இங்க பாருங்க பொறுத்துக, இவ மரங்கள். ஸோ கண்டிப்பா திணைக்குரிய மரங்களும் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்படி பாக்குறப்போ குறிஞ்சிக்குரிய மரம் என்ன மரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, குறிஞ்சிக்கு வந்து அகில் மற்றும் வேங்கை வருங்க. குறிஞ்சிக்கு என்ன வரும், அகில் மற்றும் வேங்கை வரும். அப்ப 2. முல்லை, முல்லைக்கு என்ன மரங்கள் வரும் அப்படின்னா கொன்றை மற்றும் காயா, கொன்றை மரங்கள் மற்றும் காயா தான் வந்து பாத்தீங்கன்னா முல்லை திணைக்குரியது. அப்போ 1. மருதம், மருதம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி மற்றும் மருதம் வந்து மருத திணைக்குரியது. அப்ப காஞ்சி வந்து 3. நெய்தல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புன்னை மற்றும் நாழல், இது வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல் திணைக்குரியது. அப்ப 4. ஸோ பாளையை பொறுத்தவரையிலும் இலுப்பை மற்றும் பாலை வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 2, 1, 3, 4 அப்படின்றது பீதா வந்து இங்க சரியான ஆன்சர். அடுத்து பொருந்தாதது எது? ஸோ அடுத்து பாருங்க, அங்க இருக்கக்கூடிய பறவைகள், ஒவ்வொரு திணையில இருக்கக்கூடிய பறவைகள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ குறிஞ்சியை பொறுத்தவரையிலும் கிளி மற்றும் மயில் வரும். அப்ப கரெக்ட் தான், குறிஞ்சி வந்து கிளி மற்றும் மயில் கரெக்ட் தான். முல்லையை பொறுத்தவரையிலும் காட்டுக்கோழி மற்றும் மயில், அதுவும் கரெக்ட் தான். மருதம், மருதத்தை பொறுத்தவரையிலும் கடற்காகம் தவறுங்க. ஓகேங்களா. ஏன்னா கடல்னு வந்துச்சு, கடல்னு வந்தாலே இது நெய்தல் தான். ஓகேங்களா. ஸோ பாலை வந்து பருந்து, புறா மற்றும் பருந்து, இது கரெக்ட் தான். அப்ப மருதத்துக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, மருதத்தை பொறுத்தவரையிலும் வயலும் வயல் சார்ந்த இடம்ன்றதுனால நாரை நீர்கோழி அன்னம், எதுங்க நாரை நீர்கோழி அன்னம் அப்படின்றத வந்து மருத திணைக்குரியது. கடற்காரம் அப்படின்றது நெய்தல் திணைக்குரியது அப்படின்றதுனால இங்க சி தான் தவறா இருக்கு. இதுக்கான ஆன்சர் சி தான். ஓகேங்களா. ஏன்னா குறிஞ்சினா கிளி மற்றும் மயில் வரும், முல்லைனா காட்டுக்கோழி மற்றும் மயில், மருதம்னா நாரை நீர்கோழி அன்னம், நெய்தல்னா வந்து கடற்காகம், பாலைனா வந்து புறா மற்றும் பருந்து. அடுத்து குறும்பு என்னும் ஊர் எத்தனைக்கு உரியது? குறும்பு அப்படின்றது வந்து எந்த திணைக்கு உரியது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாலை திணைக்கு உரியதுங்க. டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். குறும்பு அப்படின்றது பாலை திணைக்குரிய ஒரு ஊர். ஸோ குறிஞ்சிக்கு என்ன வரும் அப்படின்னா சிறுகுடி. ஓகேங்களா. ஸோ சிறுகுடி, மலையில வந்து சிறு குடிசை தான் போட்டு வாழ முடியும், சிறுகுடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை அப்படின்னா காடு, காடு சார்ந்ததுன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா பாடி மற்றும் சேரி அப்படின்றதா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊருடைய பெயர்கள், பாடி மற்றும் சேரி. இதே மருதம் அப்படின்னா பேரூர் மற்றும் ஊர்தூர், மருதம்னா பேரூர் மற்றும் மூதூர்னு வரும். நெய்தல் அப்படின்னா கடலும் காசுல இருந்தாலும் பட்டினம் மற்றும் பாக்கம் அப்படின்றதா வந்து நெய்தல் திணைக்கு உரிய ஊர்கள். ஓகேங்களா. அப்ப இங்க எதுங்க குறும்பு அப்படின்றது பாலை திணைக்குரியது. மறுபடியும் பாருங்க, தவறானது எது? ஸோ நீர் சுரப்பிகள், அதாவது அந்தந்த திணையில இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வந்து என்னென்ன நீர்நிலைகள் இருக்கு அப்படின்றது குறிஞ்சி வந்து பார்க்கலாம். பாருங்க, குறிஞ்சிக்கு என்னென்ன வரும் அப்படின்னா அருவி நீர் மற்றும் சுனை நீர் வரும். அப்ப இது கரெக்டா தான் இருக்கு, அருவி நீர் மற்றும் சுனை நீர். முல்லைக்கு பாருங்க காட்டாறு, ஏன்னா காட்டுல வரனால காட்டாறு கரெக்ட் தான். மருதம், மருதம் பாருங்க, மருதத்துக்கு என்னென்ன வரணும், மனைக்கிணறு மற்றும் பொய்கை வரணுங்க, மனைக்கிணறு மற்றும் பொய்கைன்னு வரணும். அப்போ மருதம் தான் இங்க தவறா இருக்கு. ஓகேங்களா. ஏன்னா ஒவர்கழி அப்படின்றது எதுக்கு வரக்கூடியது, நெய்தலுக்கு வரக்கூடியது. ஓர்கழி அப்படின்றது நெய்தலுக்கு வரக்கூடியது. மருதத்துக்கு வந்து மணக்கிணறு மற்றும் என்ன வரணும், பொய்கை வரணும். மனை கிணறு அப்படின்னா வந்து மருதம், இது நல்லா ஞாபகம் வச்சுங்க, அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மனை, மனைன்னு வந்தா மருதம். இதே மணர் கிணறு, மணர் அப்படின்னு வந்தா அது வந்து நெய்தல். நல்லா ஞாபகம் வச்சு, ஏன்னா கடலுக்கு பக்கத்துல வெறும் மணலா இருக்கும், அதனால மணர் கிணறு அப்படின்னு வந்தா அது என்னதுங்க நெய்தல். மனை, வீட்டு மனை கிணறு, மனை கிணறுன்னு வந்தா மருதல். அப்ப அந்த சின்ன வேர்டு வந்து நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிடும். ஓகேங்களா. அப்போ ஓர்கழி மணற்கிணறு அப்படின்றது நெய்தலுக்கும், மனைக்கிணறு பொய்கை அப்படின்றது மருதத்துக்கும் உரியது. ஓகேங்களா. சோ பாலை வந்து வற்றிய சுனை, அது உங்களுக்கு தெரியும், வற்றிய சுனை மற்றும் கிணறு, இது கரெக்டா தான் இருக்கு. அப்ப இங்க இது தவறா இருக்குங்க, மருதம் தான் இங்க தவறா இருக்கு. அடுத்து பார்க்கலாம் பாருங்க, குறிஞ்சி, அதாவது பறை, ஒவ்வொரு திணைகளுக்கு உரிய பறைகள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. சோ குறிஞ்சி வந்து பாத்தீங்கன்னா தொண்டகப்பறை, ஆமாங்க, குறிஞ்சி வந்து தொண்டகப்பறை கரெக்ட் தான். முல்லை வந்து பாத்தீங்கன்னா ஏறுகோட்பறை, முல்லைகோடு வந்து ஏறுகோட்பறை, இதுவும் கரெக்ட் தான். மருதம், மருதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மணமுழா, மருதத்துக்கு என்னதுங்க மணமுழா கரெக்டுங்க. மருதத்துக்கு வந்து மணமுழா பறை மற்றும் நெல்லரிக்கிணை பறை. அப்ப இது ரெண்டும் வரணும். பாலைக்கு நெல்லரிக்கிணை வரக்கூடாது, ஏன்னா பாலைக்கு என்ன வரணும், பாலைக்கு வந்து துடிப்பறை அப்படின்னு வரணும். பாலை வந்து துடிப்பறைன்னு வரணும். நெய்தலுக்கு வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், மீன் கோட்பறை, ஏன்னா கடலும் கடை சார்ந்ததுனால மீன் கோட்பறைன்னு வருது, அதனால இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பாலைக்கு வந்து துடிப்பறை அப்படின்னு வரணும். மணமுழாவும் நெல்லரிக்கிணையும் வந்து பாத்தீங்கன்னா மருத திணைக்கு உரியது. இது ரெண்டுமே மருத திணைக்கு உரியது. ஓகேங்களா. அப்ப டி தான் வந்து இங்க தவறா இருக்கு, பாலைக்கு வந்து துடிப்பறைன்னு வந்திருக்கணும். ஸோ குறிஞ்சிக்கு வந்து தொண்டகப்பறை, முல்லைக்கு வந்து ஏறுகோட்பறை, மருதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மணமுழா மற்றும் நெல்லரிக்கிணை, மீன் கோட்பறை, நெய்தலுக்கு வந்து மீன் கோட்பறை, பாலைக்கு வந்து துடிப்பறை. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம்.
விலரியாழ் எத்திணைக்கு உரியது? ஸோ விலரியாழ் வந்து எந்த திணைக்கு உரியது? இது மட்டும் தாங்க நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மீதெல்லாம் ஈஸி. விலரியாழை பொறுத்தவரை வந்து பார்த்தோன்னா நெய்தல் திணைக்கு உரியது. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா குறிஞ்சினா குறிஞ்சியாழ், முல்லைனா முல்லையாழ், மருதுனா மருதையாழ், பாளைனா பாளையாழ், அதே பேர்ல வந்துடும். ஆனா நெய்தல் திணைக்கு மட்டும்தான் விலரியாழ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாதிரி வரும். அதனால இது நெய்தல் திணைக்கு உரியது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அது உங்களுக்கு வேகமா ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன் பாருங்க. நெய்தல் நிலத்துடன் தொடர்பற்றது அப்படின்னா இதுல வந்து எதுங்க எய்னர். ஏன்னா எய்னர் அப்படின்னா பாளைய நிலத்துக்கு தொடர்புடையது. சேர்ப்பன் பரதன் பரத்தியர் தான் நெய்தல் நிலத்துக்கு உரியது. சென்னல் வெண்ணல் அப்படின்றது வந்து என்ன நிலத்திற்குரியது அப்படின்னு பார்த்தா நிலத்திற்கு உணவு அப்படின்னா மருத நிலத்திற்குரிய உணவு. ஓகேங்களா? அடுத்து எருமை நீர்நாய் அப்படின்றது மருத நிலத்திற்குரிய விலங்கு. இதுல தவறா இருக்கிறது எதுங்க? ஓகேங்களா? சோ குறிஞ்சினா தோன்றி கரெக்ட் தான். சாரி, குறிஞ்சினா வந்து தவறுங்க. குறிஞ்சினா வந்து என்ன வரணும்? குறிஞ்சி மற்றும் காந்தல் வரணும். அப்ப இங்க ஏதான் வந்து தவறா இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா முல்லை தோன்றி வந்து முல்லை நிலத்திற்குரியது. அடுத்து பொறுத்துக. இதுல பாருங்க. சோ குறிஞ்சி அப்படின்னா வேங்கை 2, முல்லைனா காயா 1, மருதம்னா காஞ்சி, நெய்தல்னா நாழல். அப்ப 2, 1, 3, 4 தான் இதுக்கான ஆன்சர். இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்தோம். சோ குறிஞ்சியை பொறுத்தவரையிலும் கிளி மயில் கரெக்ட் தான். முல்லையை பொறுத்தவரையிலும் காட்டுக்கோழி மயில் கரெக்ட் தான். மருதத்தை பொறுத்தவரையிலும் நாரை நீர்க்கோழி அன்னம் வந்திருக்கணும். கடற்காகம் அப்படின்றது நெய்தல் திணைக்குரியது. அப்ப சீதாங்க தவறா இருக்கு. பாலை பருந்து கரெக்ட் தான். குறும்பு அப்படின்றது எந்த ஊர்னா பாலைக்கான ஊர் தான் வந்து குறும்பு. இதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க. குறிஞ்சி அப்படின்றது வந்து சுனை நீர் கரெக்ட் தான். முல்லை காட்டாறு கரெக்ட் தான். மருதம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா என்ன வரணுங்க? மனைக்கிணறு மற்றும் பொய்கை அப்படின்னு வரணும். உவர்கழி அப்படின்றது நெய்தல் திணறுக்கு உரியது. மணற்கிணறும் உவர்கழியும் நெய்தல் திணைக்கு உரியது. அப்ப இங்க மருதம் தான் தவறா இருக்கு. இதுல தவறா இருக்கிறது எதுங்க? குறிஞ்சினா தொண்டகப்பறை கரெக்ட் தான். முல்லைனா ஏர்கோட்பறை கரெக்ட் தான். மருதம் அப்படின்னா மணமுழா மற்றும் நெல்லெரிகணை ரெண்டுமே எதுக்குரியது? மருதத்துக்குரியது. பாலை அப்படின்னா வந்து துடிப்பறைன்னு வந்திருக்கணும். அப்ப டீதாங்க தவறா இருக்கு. விலரியாழ் எத்திணைக்குரியது அப்படின்னா விலரியாழ் வந்து நெய்தல் திணைக்கு உரியது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியங்க. பஞ்சுரப்பன் எத்திணைக்கு உரியது? உங்களுக்கான இந்த வீடியோக்கான கேள்வி என்னன்னா பஞ்சுரப்பன் எத்திணைக்கு உரியது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. அதை நான் உங்களுக்கு இதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ கிட்டத்தட்ட 6th யூனிட் நம்ம என்ன பண்ண போறோம்? முடிக்க போறோம் கைஸ். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.